ஹாய் ஆல், வெல்கம் டு கேகேஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திணை பொங்கல். இது பார்த்திங்கனாலே தெரியும், நம்ம நார்மல் பொங்கல் மாதிரியே இருக்கும். இதில் எந்த டிஃப்ரென்ஸும் உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. அண்ட் கன்சிஸ்டன்சி கூட நல்ல குழவாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம ஈஸியாக பார்க்கலாம். இந்த திணை மில்லட்டை நம்ம ஏன் சூஸ் பண்ணியிருக்கோன்னா, இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. பிளட் சுகர் லெவலை நல்லா மெயின்டைன் பண்ணும், டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், நிறைய மினரல்ஸ் இருக்குது. அதனால் இந்த சத்தான மில்லட்டை வச்சு நம்ம இப்போ ஒரு பொங்கல் செய்யலாம். திணை பொங்கலுக்கு நான் இப்போது ஃபஸ்ட்டு ஒரு அழகு திணை எடுத்துக்கிறேன். இதை நீங்கள் 2 to 3 டைம்ஸ் நல்லா தண்ணியில் அலசிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சுடுங்க. இது 2 to 3 ஹவர்ஸ் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டிங்கன்னா நம்ம பொங்கல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது ஒரு அழகு திணை எடுத்திருக்கோம், 4 அழகு பாசிப்பருப்பு. இது என்ன பண்ணுங்கள், நல்லா வானலியில் கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு இதையும் நீங்கள் 2 ஹவர்ஸ் முன்னாடியே தனியாக ஊற வச்சிங்கன்னா குக்கிங் டைம் வந்து நல்லா சேவ் ஆகும். அதே மாதிரி ஒரு சேர ரெண்டும் வந்து நல்லா குக் ஆகிடும். நம்ம திணை பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 3 to 4 ஹவர்ஸ் இந்த திணையை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இது நான் சொன்ன மாதிரி நல்ல வாட்டரில் தான் ஊற வச்சுருக்கேன். சைமல்டேனியஸாக நம்ம பாசிப்பருப்பையும் ஊற வச்சோம். நல்லா பாருங்கள், மலர்ந்து ஊறிருக்கு. இப்போ இதை இதோட சேர்த்துடலாம். திணை பார்த்திங்கன்னா ஒரு அழகுக்கு நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு நம்ம ஒரு கைப்பிடி, அதாவது 4 அழகு எடுத்திருக்கோம், அதுக்கும் சேர்த்து நான் 4 ஃபுல் டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நம்ம வேணும்னா கூட இன்னொரு 1/2 டம்ளர் சேர்த்துக்கலாம், ஆனால் கம்மி பண்ணாதீங்க, ஏன்னா தண்ணி அளவு கண்டிப்பாக தேவைப்படும். நம்ம இப்போ பண்ண போகிறோம். நம்ம எந்த குக்கரில் பண்ணுறோமோ அதில் ஒரு 2 to 3 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போதைக்கு நெய் வேண்டாம், இது நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன எடுக்கணுன்றதை நான் சொல்கிறேன். எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கு உங்களுக்கு அப்ராப்ரியேட்டாக நல்லா பெப்பர் எடுத்துகிட்டு அதை நல்லா கொஞ்சம் க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜீரகம், அப்புறம் இஞ்சி நல்லா துருவி எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இப்போ நம்ம ஒரு அழகு தான் எடுத்திருக்கோம், அதனால நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகு அதை வந்து நல்லா க்ரஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து இந்த ஆயிலில் நம்ம போட்டு ஃபஸ்ட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். முக்கியமாக நீங்கள் தாளிக்கும் போது கேர்ஃபுல்லாக இருங்க, ஏன்னா பெப்பர் வந்து க்ரஷ்டு பெப்பர் வந்து கொஞ்சம் வெடிக்க வாய்ப்பு இருக்குது. இதெல்லாத்தையும் போட்டுட்டு பெருங்காயம் கம்பல்சரியாக போடணுங்க, அதையும் போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா வறுத்துட்டு நம்ம ஊற வச்சு நம்ம தண்ணி மெஷர் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இதில் போட்டுடலாம். இதுக்கு முன்னாடி தேவையான அளவு உப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். நான் ஊற வச்சு அந்த தண்ணியோடு சேர்த்து இந்த திணையும் நம்ம பாசிப்பருப்பையும் இதில் போட்டுட்டேன். ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம், பொங்கலை முதல்ல வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த தாளிப்பை கொடுப்போம். இந்த திணை பொங்கல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் தாளிப்பை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பொங்கலை நீங்கள் செஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப டேஸ்டியராக இருக்குது. அதனால தான் நான் உங்களை இப்படி ட்ரை பண்ண சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணலான்னா, இது தண்ணி நல்லா தளன்னு கொதிக்க ஆரம்பித்தோன்னே நீங்கள் வந்து குக்கரை மூடிட்டு மேலே ஸ்டீம் வந்த உடனே நீங்கள் விசில் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 விசில் இல்லை 2 விசில் உங்கள் குக்கரோட விசில் இதை பொறுத்து இருக்குது. அதாவது ப்ரெஷர் வந்து சில குக்கரில் பார்த்திங்கன்னா நல்லா யூஸ் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க, அதனால் ஒரு 4-5 விசில் வந்தால் தான் பேசிக்காக வேகவே செய்யும். அதனால் சொல்கிறேன். இது இந்த திணை மில்லட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம சாதம் வேக வைக்கிற மாதிரி தான், அதுவும் நம்ம ஊற வச்சு பண்ணுறோம், அதனால் சீக்கிரமே நல்லா வெந்துடும். பருப்பும் நம்ம ஊற வச்சுருக்கோம். ஸோ என்னோடய குக்கரில் ஒரு 2 விசிலில் நிறுத்திட போகிறேன். அதை நிறுத்திட்டு உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்குன்றதை காட்டுறேன். ஒரு ஆந்திரா ஸ்டைல் வேர்க்கடலை சட்னி இதுக்கு தொட்டுக்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன பேனில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது 3 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயம், 2 பல் பூண்டு. இது வந்து ஆப்ஷனல், வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த பச்சை மிளகாவை இதில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. சட்னிக்கு பாருங்கள், நான் ஒரு ஹேண்ட்ஃபுல்லாக நம்ம வறுத்த வேர்க்கடலை, அதாவது தொளி உரிச்சதை வறுத்த வேர்க்கடலையை எடுத்துக்கிறேன். இது 2 பேருக்கு பண்ணுறதுனால இந்த குவான்டிட்டி எடுத்துக்கிறேன். இது அப்படியே வேணுன்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1/2 கை இப்படி தேங்காய் துருவல். எங்கிட்ட இப்போ தேங்காய் பத்தியாக இருக்குது, அதனால் நான் அதை கட் பண்ணி இதில் சேர்க்க போகிறேன். தேங்காய் சேர்த்துட்டேன். இங்கே பாருங்கள், இந்த பச்சை மிளகாய் இந்த மாதிரி நல்லா வதங்கிடணும். இதில் இதோ சேர்த்துருங்க. வேணுன்றவங்க இதில் ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கலாம்.
பட் பச்சை மிளகா காரமே போருன்றவங்க விட்டுடலாம். ஒரு சின்ன சைஸை புளி சேர்க்கணும். எப்போவுமே சட்னிக்கு புளி நீங்கள் சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கப்பில் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா நல்ல இந்த சட்னியோட மேஷ் ஆகி கிரைண்ட் ஆகும். இது ஸோ நீங்கள் ப்ரிஃபரபுளாக இதை மாதிரி கொஞ்சம் ஊற வச்சுருங்க, முன்னாடியே ஈஸியாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். போட வேண்டாம், ஜஸ்ட் ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் இதில் சேர்த்துட்டு உப்பு போட்டு அரைச்சிடும். இப்போ நான் சட்னி அரைச்சிட்டேன். கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்க நீங்கள் எவ்வளோ வேணால் தண்ணி ஊற்றிக்கலாம். பொங்கலுங்கிறதுனால நம்ம கொஞ்சம் லிக்விடாக வச்சுருக்கோம். ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்தாச்சு. நம்மளோட சட்னி இப்போது ரெடி. நம்ம பொங்கல் இப்போது என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்குன்றத போய் பார்ப்போம். இப்போது விசில் எடுத்தாச்சு. நம்ம திணை பொங்கல் எப்படி வந்துருக்குன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா குக்காக இருக்குது பாருங்கள். கன்சிஸ்டன்சியும் ரொம்ப அதாவது ரொம்ப இந்த பசை மாதிரி இல்லாமல் குழைவாகவும் இருக்குது, நல்லாவும் குக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து நெய் ஊற்றணும். நீங்கள் இலையில் அதாவது அவங்க பிளேட்டில் நெய் ஊற்றுறதுக்கு பதில் நீங்கள் எந்த பாட்டில் பண்ணுறீங்களோ அதில் ஓவரால் நீங்கள் நெய் ஊற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அந்த கன்சிஸ்டன்சியும் நல்லா மெயின்டைன் பண்ணலாம். அண்ட் தனித்தனியாக நம்ம போய் நெய் சர்வ் பண்ணிகிட்ருக்க வேண்டாம். அண்ட் பொங்கல்னாலே நெய் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேட்டை நீங்கள் ஊற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது அப்படியே ரீட்டைன் ஆகும். ரொம்ப திக்காகாமல் நீங்கள் இதை மெயின்டைன் பண்ணலாம். பாருங்கள் இது எவ்வளோ நல்லா வந்திருக்கு. ஒரு சாதா நம்ம அரிசியில் செஞ்ச பொங்கல் மாதிரியே ரொம்ப சுவையாக வந்திருக்கு. அண்ட் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் இதை சேர்த்து பண்ணும்போது இது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி தளன்னு இருந்தால் போதும் பொங்கலுக்கு. ஏன்னா இன்னும் ஒரு 1 hour கழித்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். அண்ட் நீங்கள் சப்போஸ் பிகினராக அதாவது ஃபஸ்ட் டைம் பண்ணுறதா இருக்கிறவங்களா இருந்து விசில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு எல்லா தண்ணியும் ரொம்ப இழுத்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தண்ணி சேர்க்கணுன்னா கொஞ்சம் தளர இருக்கிறதுக்கு எப்போவுமே வெந்நீர் பக்கத்தில் சூடு பண்ணி அதை தான் நீங்கள் சேர்க்கணும். பச்சை தண்ணியை வந்து சேர்த்துறாதீங்க. அதோட டிஷ்ஷையே வந்து நீங்கள் ஸ்பாயில் பண்ணிவிடுவோம். ஸோ எப்போவுமே அந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸில் நீங்கள் சேர்க்கணும்னு இருந்ததுன்னா வெந்நீர் நல்லா சூடு பண்ணி தளன்னு இருக்கும்போது சேர்த்துருங்க. அண்ட் ரொம்ப வந்து நெய் ஊற்ற வேண்டாம். ஏன்னா ஆசச் நம்ம மில்லட் யூஸ் பண்ணி பண்ணுறதே வந்து ஒரு ஹெல்த் கான்ஷியஸ் இதில் தான் பண்ணுறோம். நம்ம வாசனைக்கு தேவையான நெய் ஊற்றியாச்சு. அண்ட் ரெக்வயர்டு அமௌண்ட் ஆயிலும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் இது கரெக்டாக இருக்கும். முக்கியமான பாயிண்ட் பார்த்திங்கன்னா, இப்போ கெஸ்ட் வராங்க, அது நீங்கள் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போதே நீங்கள் வந்து ஒரு கேஸ்ட்ரால் அதாவது ஒரு ஹாட் கேஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு சர்வ் பண்ணும்போதும் கரெக்டாக இருக்கும். கூட நம்ம சட்னியும் சேர்த்து சர்வ் பண்ணலாம். இப்போது நம்மளோட திணை பொங்கல் டிஃபன் வித் பீனட் சட்னி, இது வந்து ஆந்திரா ஸ்பெஷல் பீனட் சட்னி, இது வந்து ரெடி ஃபார் சர்விங்க. நீங்கள் கொடுத்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஃபீட்பேக் வாங்கிக்கோங்க. என்னங்க ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தீங்களா, எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? நான் சொன்ன மாதிரி நார்மல் பொங்கலில் பண்ணிவிட்டு அப்புறம் தாளிப்போம். இதில் அதோடு சேர்த்தே தாளித்து பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளேவர் இறங்கி ரொம்ப நல்லா இருக்குங்க. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது இங்கிலீஷில் ஃபாக்ஸ் டெயில்னு சொல்லுவாங்க, ஃபாக்ஸ் டெயில் மில்லட்டுன்னு சொல்லுவாங்க. இதோட யூஸஸ் என்னன்னு நீங்கள் பாருங்கள். ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு மில்லட்டு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நம்ம நெக்ஸ்ட் வீக் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.